வணக்கம் பாபு வியூவர்ஸ், நீங்கள் பாருங்க பாபு சேனல். நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ ஒரு கிரேசியான தியரி இருக்குது நம்ம பொருட்டோவில். ஸோ அந்த தியரி வந்து இந்த எத்தனை பேருக்கு முன்னாடியே தெரிஞ்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன தியரின்னு கேட்டிங்கன்னா, அமோடோ பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அமோடோ தான் வந்து நம்ம ஃப்யூச்சர் கவாக்கின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லை, இன்னொரு தியரி கூட சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கவாக்கி வந்து நம்ம அமோடோவோட க்ளோன். அண்ட் நம்ம அமேடோ வந்து நம்ம ஃப்யூச்சரில் இருக்கிற கவாக்கி. அண்ட் இது வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஸோ நம்ம அமேடோ வந்து நம்ம கவாக்கி, அண்ட் அவர் வந்து நம்ம ஃப்யூச்சர்லேருந்து வந்து நம்ம கவாக்கி, இப்போ இருக்கிற கவாக்கி வந்து ஒரு க்ளோன் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவர் வந்து ஒரு டைம் ட்ராவலர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டைம் ட்ராவலிங் வந்து நம்ம பொருட்டோ வந்து ஏகப்பட்ட இடத்துல பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து நம்ம இதுலேயும் பார்த்துருக்கலாம். நம்ம அமோடோ வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் பண்ணுறவருன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கவாக்கி வந்து எல்லாருமே நம்ம அமோடோவோட யங்கர் செல்ஃபில் நம்ம அமோடோ வந்து ஃபியூச்சர்லேருந்து வந்திருக்காரு. நம்ம கவாக்கி வந்து ஜஸ்ட் வந்து ஒரு க்ளோன் சொல்லியிருக்கு. ஐ மீன் இந்த தியரி வந்து ரெண்டாக பிரியும். ஒன்று வந்து நம்ம அமோடோ வந்து ஃபியூச்சர் கவாக்கி. அண்ட் அவர் வந்து நம்ம இப்போ இருக்கிற கவாக்கி வந்து ஒரு ஒரிஜினல் கவாக்கி கிடையாது, ஒரு க்ளோன் சொல்லி வந்து இந்த தியரி ரெண்டாக பிரியும். ஸோ இது உண்மைதானா அந்த தியரி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அமோடோ வந்து ஒரு சயின்டிஃபிக் மேன் தெரியும். உங்களுக்கு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள்னு தெரியும். நிறைய பேர் நம்ம நருட்டோக்கு வந்து ஹெல்ப்மே பண்ணியிருக்காரு. அண்டு இது வந்து நிறைய பேர் ஃபன் பண்ணாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்த. அண்ட் லிட்ரலி நிறைய பேர் வந்து நம்ம டைம் ட்ராவலிங் அண்ட் இந்த சீரிஸ் வந்து அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டைம் ட்ராவலிங் வந்து நம்ம பொருட்டோ வந்து அந்த இருக்குது. நிறைய இடத்துல வந்து நம்ம டைம் ட்ராவலிங் நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம பொருட்டோ சாஸ்கே பண்ணி பார்த்துருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் ட்ராவலிங்லாம் இந்த ஒரு சீரிஸ் தேவையான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம நருட்டோக்கு வந்து நம்ம ஐ மீன் இந்த மாதிரி ஒரு சீரிஸ்க்கு வந்து நம்ம டைம் ட்ராவலிங்னு ஒரு விஷயம் வந்து அந்த அவசியமே கிடையாது. பட் இருந்துமே அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ப்ரோ நம்ம அமோடோ வந்து கவாக்கி ஆனது? இல்லை எப்படி நம்ம கவாக்கி வந்து நம்ம அமோடோ ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் எனக்குமே தெரில. இந்த தியரியில் வந்து ஜஸ்ட் இப்படி தான் சொல்லியிருக்காங்க. நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து இந்த 2-3 விஷயங்கள் கிடச்சிருக்கு. பட் இது நான் சொல்கிறேன், இது வந்து கண்டிப்பாக நடக்காது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேன் கலப்பின ஒரு தியரி தான். ஸோ யாருமே ஏன் ப்ரோ இது நடக்கலை ப்ரோ, நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லாதீங்க. இது வந்து கண்டிப்பாக நடக்காது. நானே சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஜஸ்ட் ஒரு கிரியேட் பண்ண ஒரு தியரி தான் தவிர பெரிய லெவல் தியரிலாம் கிடையாது இது. அண்ட் ஆல்சோ வந்து கண்டிப்பாக இது நடக்கவும் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை, நடக்கவே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் கிஷிமோட்டோ எழுதுகிற கதையை வச்சு பார்த்தா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கதை என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி நம்ம அமோடோ வந்து ஜஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் பர்சனாக இருக்கும்போது நம்ம கவாக்கி வந்து ஃப்யூச்சரில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அமோடோ வந்து நம்ம ஐ மீன் இப்போ இருக்கிற கவாக்கின்னு வச்சுப்போமே, ஃப்யூச்சர் கவாக்கின்னு வச்சுப்போமே. ஸோ அவர் வந்து நம்ம இந்த ஒரு எர்த்தை நம்ம நருட்டோவையும் நம்ம ஹினாட்டாவையுமே வந்து சேவ் பண்ணாமல் விட்டுருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சேவ் பண்ணாமல் விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கவாக்கியால் வந்து எதுவுமே விஷயத்தை பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஐ மீன் அவங்க 2 பேருமே வந்து சேவ் பண்ண முடியாமல் விட்டதுக்கப்புறம் கவாக்கிக்கு வந்து அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருக்கும். ஐ மீன் இவங்களை நான் சேவ் பண்ண முடியலேன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஃபீலிங்லேயே வந்து அவர் நம்ம டைம் மிஷின் டைம் ட்ராவலிங் பண்ணி திருப்பி நம்ம இந்த ஒரு டைம் லைனுக்கு வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த டைம் லைனுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம டைம் மிஷின் பண்ணி டைம் ட்ராவலிங் பண்ணி வரும்போது இந்த டைம் ட்ராவலிங் அவர் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அந்த அவரால் அந்த நம்ம எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கும். பிகாஸ் அவர் வந்து கரெக்டான டைம் லைனுக்கு வந்திருக்காரு. அண்ட் அவரால் நம்ம கவாக்கி மூலியமாக வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாரு. பட் இந்த டைம்ல ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐ மீன் நான் ஸ்டோரி வந்து 2ஆக பிரியுன்னு சொன்னல. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவாக்கி வந்து யங்கர் செல்ஃபாக இருப்பார். ஸோ நம்ம கவாக்கிக்கு வந்து ஒரு லீடராக ஐ மீன் நம்ம சின்ன வயசில் நம்ம கவாக்கி என்ன தான் தப்பு பண்ணாரோ அதை வந்து சரி பண்ணணும்னு சொல்லி வந்திருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இன்னொரு சைடில் ஸ்டோரி எப்படி பிரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்லலாம், எப்படின்னா ஒரு தன்னோட கவாக்கி இந்த டைம்லைனில் வந்து இறந்துருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவரால் எதுவுமே பண்ணிக்க முடியாது. ஸோ ஓகே நான் கவாக்கி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இவரால் மிஷினை ஸ்டாப் பண்ண முடியாமல் இவரே ஒரு க்ளோனை உருவாக்கி நம்ம கவாக்கியோட பிளேஸில் வந்து விட்டுருப்பாரு. அண்ட் அப்படி பார்க்கும்போது ஐ மீன் தன்னோட ஓன் யங்கர் செல்ஃப் பிளேஸ்லேயே வந்து விட்டுருப்பாரு. ஸோ இந்த தியரி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்லலாம், கிட்டத்தட்ட வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான தியரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் லிட்ரலி என்னன்னு கேட்டிங்கன்னா,
கவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோன் ஆஃப் அமடோன்னு நிறைய பேர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரீசன் கேட்டிங்கன்னா, லைக் டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ப அமடோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐ மீன் யூஸ் பண்ணியிருப்பார் நம்ம கவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ பிளட்டுமே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டான சைல்டான்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அமடோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவாக்கி பிளட் ரிலேட்டடா இல்லைன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ப கவாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மிஷ்கிக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுமே இந்த ஒரு விஷயம் தான். அண்ட் அமோட தான் அந்த பையன் நம்ம கவாக்கியே அந்த பையன் குடுத்துருப்பான் மிஷ்கிக்கு. ஸோ இந்த பையன் நம்ம எடுத்துக்கலான்ட்டு. ஸோ மேபி நம்ம அமோட அந்த பையன் ஐ மீன் தன்னோட ஓன் யங்கர் செல்ஃபே அந்த பையன் நம்ம இவருக்கு அந்த பையன் நம்ம இஷ்கிக்கு அந்த பையன் குடுத்து, அந்த ஸ்டோரியில அந்த பையன் தானே கிரியேட் பண்ணியிருக்காரா? ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பையன் நம்ம கவாக்கியோட டாட் ஐ மீன் நம்ம கவாக்கியோட அப்பா தெரியும். ஐ மீன் அந்த அப்யூசிவ் ஃபாதர்ல தான் நம்ம கவாக்கி வளர்ந்தாரு. அப்படி இருக்கும்போது கவாக்கி வந்து நம்ம உசுமாக்கி ஃபேமிலியில இருக்கும்போது நம்ம நருட்டோட லாஸ்ட் ஃபேமிலி வந்து ஏன் எடுக்கல? அண்ட் அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து நம்ம கவாக்கியோட இந்த விஷயமே சொல்லியிருப்பாங்க. நம்ம அமடோவோட ஃபேமிலி நேமே வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பிகாஸ் நம்ம கவாக்கி வந்து இந்த உசுமாக்கியோட நேமே இப்போ தான் எடுத்திருக்காரு. டைம் ஸ்கிப் அப்புறம் தான் எடுத்தாரு. அண்ட் ஆல்சோ கவாக்கியோட அம்மா பற்றியுமே வந்து எந்த ஒரு ஐ மீன் நம்ம மன்கால வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ நம்ம கிஷிமோட்டோட வேலையாக தான் இருக்கும். ஸோ அவர் வந்து பாதி கேரக்டர்ஸ் வந்து மறந்துடுவார். ஸோ அப்படி இருக்கும்போது கவாக்கியோட அம்மா பேர் பற்றியுமே எதுவுமே மென்ஷன் பண்ணல. அண்ட் ஆல்சோ கவாக்கியோட அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம கவாக்கி வந்து நம்ம தன்னோட அப்பா வந்து இந்த காசுக்காக செல் பண்ணுறது வந்து எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஈஸியாக இருந்திருக்கும் இந்த ஸ்டோரி வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம கிஷிமோட்டோக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம அம்மோடோட க்ளோன் ஆகக்கூடாது நம்ம கவாக்கின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸாக்ட் ரீசன்ஸ் ஏன் பீப்புள் வந்து நம்ம இந்த ஒரு விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணது. அண்ட் இதை எப்படி ஃபேன்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு தேரி மட்டமான தேரி ப்ரோ எல்லாம் நடக்கவே நடக்காதான் சொல்லியிருந்தாங்க. பட் சில ஃபேன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இது நடக்காமல் இருக்க முடியாது? பிகாஸ் வந்து நம்ம ஒரோச்சிமார் கூட வந்து நம்ம மிட்ஸ்கி வந்து நம்ம க்ளோனிங் பண்ணி தான் வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஒரோச்சிமார் வந்து கிட்டத்தட்ட நம்ம மிட்ஸ்கியோட ஹோல் கண்ட்ரோலுமே வந்து அவர் தானே வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 2 பேருமே ஒரு பர்சனாலிட்டி வைஸில் ஐ மீன் எப்படி சொல்ல ஒரு 2 பேருமே வந்து ஒரு பர்சனாலிட்டி வைஸ்ல உங்களுக்கு வந்து சிமிலராக இருக்காங்க. ஐ மீன் அப்பியரன்ஸ் கூட வந்து ரொம்ப சேஞ்ச் இல்லை. பட் பர்சனாலிட்டி வைஸ்ல ரொம்ப சிமிலராக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான மெயின் ரீசன் வந்து நம்ம அமோடோவுமே வந்து ஒரு கோல்டான ஒரு பர்சன் தான். ஐ மீன் வந்து ரொம்ப ரொம்ப கோல்டான இருப்பார் நம்ம நருட்டோ எல்லாத்தையும் பேசும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது அவருமே வந்து நம்ம கவாக்கியோட அந்த பர்சனாலிட்டி வந்து அவர்கிட்டமே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு ரீசனாக எல்லாருமே சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இந்த தீரியை விட்டுட்டு இன்னொரு தீரி என்னன்னா, நம்ம அமடோ நம்ம கவாக்கி வந்து கண்டிப்பாக வந்து ரிலேட்டட் ஐ மீன் அவங்க வந்து எப்படி ரிலேட்டட்னு தெரில. பட் மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிராண்ட்பான்னு சொல்கிறாங்க. நம்ம கவாக்கியோட கிராண்ட்பா தான் நம்ம அமோடோன்ட்டு. அண்ட் லைக் இல்லைனா மேபி நம்ம அமடோவோட அம்மா சாரி நம்ம கவாக்கியோட அம்மா எனக்கே என்ன தீரி குழப்புது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமடோவோட டாட்டர் ஐ மீன் ஓகேவா. ஸோ எப்படி இருந்தாலும் கிராண்ட்பா தான். ஸோ இந்த ஒரு தீரியுமே சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பியூராக பாசிபிலிட்டியான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம டைம் ட்ராவலிங் ஸ்டஃப்பை விட இந்த ஒரு தீரி வந்து கொஞ்சம் பாசிபிள் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம கிஷிமோட்டோ வந்து நம்ம கவாக்கியோட அம்மா பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நம்ம நாவல்ஸுங்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் மன்வாஸ் படித்து எனக்கு நாவல்ஸ் போது நம்ம மன்காலை பற்றி மென்ஷனே பண்ணல. ஸோ நம்ம மன்காலை மென்ஷன் பண்ணாத ஒரு டைமில் வந்து நம்ம இந்த ஒரு இது வந்து அந்த ஒரு அன்ஆன்சர்டு கொஷின் தான். எஸ் கிஷிமோட்டோ தலைவர் வந்து இந்த ஏகப்பட்ட அன்ஆன்சர்டு கொஷின் வச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவுமே வந்து ஒரு அன்ஆன்சர்டு ஒரு பிளாட் இல்லை வந்து ஒரு பிளாட் லூப் ஹோல்னு கூட சொல்லலாம். இல்லை பிளாட் ஹோல்னு கூட சொல்லலாம். ஸோ எஸ் இப்படி தான் இருக்கும்போது லிட்டரலி மேபி இதான் வந்து நடந்துக்கலாம். அண்ட் இன்னொரு தீரியுமே இருக்குது. நம்ம கவாக்கி இதை பற்றி நான் பேச விரும்பல. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்ஷான தீரியாக இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி மறக்காம லீவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் க்ரேஸியான தியரிஸ்லாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. அண்ட் அதில் வந்து முக்கியமாக இந்த தியரி கூட நான் சொல்லுவேன். ஓகே ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் தரேன், இல்லை 3 சாய்ஸஸ் தரேன், இல்லை 3 ஸ்டோரி எப்படி வந்து நீங்கள் எது வந்து உண்மையாக இருக்கு நீங்கள் எனக்கு சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கவாக்கியோட ஃபியூச்சர் செல்ஃப் தான் நம்ம அமடோ. அண்ட் நம்ம அவர் திருப்பி நம்ம டைம் ட்ராவலிங் பண்ணி இங்கே வந்து தன்னோட ஓன் மிஸ்டேக் பாஸ்ட் மிஸ்டேக் நம்ம நருட்டோ நம்ம ஹினாட்டா வந்து சேவ் பண்ணாமல் விட்டதுக்காக திருப்பி வந்து சேவ் பண்ண போகிறதா வந்திருக்காரு. அண்ட் செகண்ட் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டைம்லைனில் வந்து நம்ம டோட்டலாக பார்க்கும்போது நம்ம கவாக்கி அண்ட் நம்ம நருட்டோட்ட வந்து அவர் திருப்பி வரும்போது இந்த ஒரு டைம்ல கவாக்கி இறந்துட்டாரு. ஸோ மேபி இந்த தன்னோட ஓன் யங்கர் செல்ஃப் இறந்தனால வேறு டிமென்ஷன் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டிமென்ஷனில் வந்து தானே வந்து ஒரு க்ளோனை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இல்லை இந்த கவாக்கிங்கிற கேரக்டர் இது எக்ஸிஸ்ட் ஆகலை. ஸோ இவர் அமடோ தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுப்போம்.
இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவாக்கி, நம்ம அமடோ வந்து ரிலேட்டட். அண்ட் நம்ம கவாக்கியோட அம்மாவோட ஆ ஐ மீன் அப்பா தான் நம்ப அமடோ. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கதை. ஸோ இதுல வந்து யாருக்கு என்ன புரிஞ்சுது எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் புரிஞ்சுச்சு. உங்களுக்கு புரிஞ்சா மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க கைஸ். அண்ட் தென் கண்டிப்பா இந்த மாரி நெறைய ஒரு அன்ஆன்சர்ட் கொஸ்டின், பிளாட் ஹோல்ஸ் வேணுமா கண்டிப்பா கீழ மறக்காம கமெண்ட் லீவ். அண்ட் திஸ் வாஸ் பாஸ் சைனிங் ஆஃப். ஸோ குட் ஃபிரெண்ட்ஸ்.